வணக்கம் அன்பு குழந்தைகளே. இன்றைக்கி நாம் 4ஆம் வகுப்பில் 7 இறக்கை குருவியும் தென்னாலிராமனுங்கிற கதைப்பகுதியை பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பகுதியோட வினாவிடையை பார்ப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? குறிப்புகளை கொண்டு கண்டுபிடி, மணிமகுடம் சூட்டிக்கொள். 5 வார்த்தைகளில் குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? புது வார்த்தையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? பாருங்கள், முதல் குறிப்பு என்ன பாருங்கள்? மணக்கும் எழுத்து. எது மணக்கும்? கரெக்டாக சொல்லிட்டீங்களே, பூ. இரண்டாவது குறிப்பை பாருங்கள், அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம். எது? அரசவை. சரிங்களா? மூன்றாவது குறிப்பை பாருங்கள், நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம். எந்த நேரத்தில்ப்பா தெரியும்? பகல்லையா தெரியும்? தெரியாது இல்லைங்களா? எப்போ தெரியும்? சரியாக சொன்னீங்களே, இரவு. சரிங்களா? அடுத்தது 4ஆவது குறிப்பை பாருங்கள், நவரசங்களில் ஆச்சரியத்தை குறிக்கும் சொல்லது. ஆச்சரியமாக என்ன சொல்லுவோம்? ஆன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. 5ஆவது குறிப்பை பாருங்கள், சிக்கலை தீர்க்க உதவும் குணம். எந்த குணம்? சமயோஜிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், குறிப்புகளை பாருங்கள். முதல்லேருந்து மணக்கும் எழுத்து பூ, அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம் அரசவை, நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம் இரவு, நவரசங்களில் ஆச்சரியத்தை குறிக்கும் சொல்லெனது சிக்கலை தீர்க்க உதவும் குணம் சமயோஜிதம். அடுத்த பகுதியை பார்ப்போமா? இங்கே பாருங்க, இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குவோமா? இங்கே பாருங்க, முதல் சொல் என்னது? கதை. கதைங்கிற சொல்லு இடையில் வீங்கிற எழுத்தை சேர்த்தா என்ன ஆகிடுது? கவிதை அப்படின்னு ஆகிடுது இல்லைங்களா? பாருங்கள், இரண்டாவது சொல் என்னது? படு. அதை புதுசாக ஒரு எழுத்து சேர்த்தா இட்டுங்கிற எழுத்து சேர்க்கும்போது என்னவாயிடுது? பட்டு அப்படின்னு மாறிடுது இல்லைங்களா? மூணாவது சொல் பாருங்கள், குவி அப்படிங்கிற சொல்லு இடையில் ரூங்கிற எழுத்தை சேர்த்தா என்ன ஆகிடுது? குருவி அப்படின்னு மாறிடுது இல்லைங்களா? நான்காவது சொல்லு பகு அப்படிங்கிற சொல்லின் இடையில், பாவுக்கும் கூவுக்கும் இடையில் டாங்கிற எழுத்தை சேர்த்தா என்ன சொல்? புது சொல் உருவாகுது? படகு உருவாயிடுச்சு இல்லைங்களா? அஞ்சாவது சொல் பாருங்கள், வசை. வசை. வசைக்கு நடுவில் ரீங்கிற எழுத்தை சேர்த்தோன்னா என்ன சொல் உருவாகுது? வரிசை. சரிங்களா? ஆறாவது சொல் பாருங்கள், பாவை. பா நடுவில் இருங்கிற சொல்ல எழுத்தை சேர்த்தோன்னா என்னவாயிடுது? பார்வையாக மாறிடுது. சரிங்களா? ஏழாவது சொல் எது. ஏது இடையில் ரூங்கிற எழுத்தை சேர்த்தோன்னா என்ன ஆகிடுது? புது சொல் எருது அப்படின்னு உருவாகுது. சரிங்களா? ஐந்தாவது சொல் என்ன பாருங்கள், அவை. வை. இந்த இடையில் ரூங்கிற ஒரு எழுத்தை சேர்த்தோன்னா ரு வை அப்படிங்கிற சொல் உருவாகுது. சரிங்களா? 9 பாருங்கள், ஆம் அப்படிங்கிற ஒரு சொல்லில் இடையில் ரேங்கிற எழுத்தை சேர்த்தோன்னா ஆரம் அப்படிங்கிற புதிய சொல் உருவாகுது. 10 பாருங்கள், கவி. கவி. கவிக்கு நடுவில் ரூங்கிற ஒரு எழுத்தை சேர்த்தோன்னா கருவிங்கிற சொல் உருவாகுது. சரிங்களா? இந்த சொற்கள்லாம் முதல்லேருந்து பார்ப்போமா? கதை, கவிதை, படு, பட்டு, குவி, குருவி, பகு, படகு, வசை, வரிசை, பாவை, பார்வை, எது, எருது, அவை, அறுவை, ஆம், ஆரம், கவி, கருவி. சரிங்களா? இந்த பாடத்தோட வினாவிடை பகுதியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்ப்பா. நன்றிங்கப்பா.